சூப்பர். அந்த 2 நாளாக ரெண்டு சொல்யூஷனை பார்த்துருந்தோம், முக்கியமான சொல்யூஷன் பார்த்துருந்தோம். அது என்ன அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? கிராட்டிடியூட். சூப்பர். ரெண்டாவது? கம்பேஷன். சூப்பர், கம்பேஷன். வேற லெவல். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ தான் ஞாபகத்தில் வந்துச்சு, சொல்லும்ல மாலை வணக்கம். இப்போ 3வது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இது ரெண்டே சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நிறைய நீங்கள் சேலஞ்சஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த சேலஞ்சஸ்க்கு இது சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் அதை தாண்டி சில சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போ டக்குன்னு கொஸ்டின் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டேரெக்டாக நீங்கள் கேட்கலாம். லைவாக அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷனை வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க, டக்குன்னு கேளுங்க பார்ப்போம். கேட்டால் தான் கிடைக்கும், தட்டினா தான் தருக்கும். கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், தெரிலன்னு சொல்லிடுறேன். யார் கேட்குறீங்க? இந்த கேள்வி கேட்குறத வச்சு தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் யார் உண்மையாகவே கவனிச்சிருக்காங்க, யாருக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. சூப்பர். மது கேளுங்க. குட் ஈவினிங் மது, கேளுங்க. எனக்கு சம்டைம்ஸ் தோணும், நான் வந்து எனக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது இல்லைன்னு தெரிஞ்சாலும் நான் ஏன் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கேன். அந்த சுச்சுவேஷன் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு தெரியும், பட் நான் ஓவரால் அது கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, இன்னும் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து எங்க அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலில அதான் இருக்கலாம். எங்க அப்பா அந்த ரோலை ப்ளே பண்ணலன்னா என்னமோ ஃபேமிலியோட ஹெட்டே நான் தாங்கிற மாதிரி அதை நினைச்சு ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இதுக்கான சொல்யூஷனுங்கிறது இன்னைக்கு சொல்லிடுவேன். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி சொன்னதுக்கான சொல்யூஷனுங்கிறது நீங்கள் நான் ஃபைனலாக அதை தான் சொல்ல போகிறேன். ரைட்டா? ஓகே, செம்ம கொஸ்டின், வேறு லெவல். இதுதான் நிறைய பேருக்கு சேலஞ்சாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பேசிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டான ஒரு செம்ம கொஸ்டின். பேசிக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய இடம், எடுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் நிறைய இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்ம மற்றவங்களுக்கு நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரின்னு நம்ம சொல்லிடுவோம் நிறைய இடத்துல. சரி சொல்லி நிறைய இடத்துல ஒரு 5 பேர்கிட்ட நம்ம சரி சொல்லிட்டு அந்த 5 விஷயத்தையும் ஒழுங்காக பண்ண முடியாமல் நம்ம வந்து திணறிட்டு இருக்கோம். அப்படி நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சரி சொல்கிறத விட, நீங்கள் உங்களுக்கு நல்லவனாக இருங்க. ஒரு விஷயத்த உருப்படியாக பண்ண முடியுமா, அதுக்கு ஓகே அது பண்ணுவோம் முடிவு பண்ணிட்டு அதை பண்ணுங்கள். மீதி 4 வருஷத்துக்கு வேண்டாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். என்னால் இந்த விஷயத்தில் முழு கவனத்தை செலுத்தி நான் பண்ணிகிட்டு இருக்கிறனால இது எனக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸாக பண்ண முடியாது, பெஸ்ட்டாக பண்ண முடியுமா எனக்கு தெரில. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதாவது கொடுங்க அப்படிங்கிறது அவங்க டேரெக்டாக கன்வே பண்ணிடுங்க. ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணிடுங்க. முடியாதுன்னு சொல்கிறத விட, இது என்னால் இப்போ பண்ண முடியுமான்னு தெரில, நீங்கள் வேறு யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இவங்களுக்கு நீங்கள் கொடுங்களேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்யூஷனை சேர்த்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. நோ வித் சொல்யூஷன் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்னால் முடியாதுன்னு சொன்னால் அவங்க எது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினச்சிப்பாங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறாங்க. ஸோ நோ சொல்ல பழகுங்க. நோங்கிறது மூஞ்சி அடித்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி பாம்பேக்கு டிக்கெட்டை போடு அப்படின்னு சொல்லும்போது இப்படி யோசிச்சுட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் இந்த டைமில் எனக்கு எனக்கு ஃபுல் ஃப்ளெஜாக பண்ண முடியுமான்னு தெரில, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாரும் கொடுங்களேன் அப்படின்னு அசர்ட்டிவாக அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் சொல்லணும், முடியாது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்து இன்னொரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது, நான் ஃபைனலாக சொல்கிறேன். ரைட்டு, சூப்பர் மது, வேறு லெவல், செம்ம கொஸ்டின். வேறு யார் கேள்வி கேட்குறீங்க? வேறு யார் கேட்குறீங்க? அர்ஜுன் வந்திருக்கியா? வாழ உள்ள வா, உள்ள வாழ. என் தம்பி வந்திருக்கான்.
மியூட் போட்டிருக்கேன். ஹலோ. ரைட்டு கேளுங்க. யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணி? விவேக் கேளுங்க. சூப்பர். அண்ணா குட் ஈவினிங். ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு வந்து ரீசன்ட் டேஸா ரொம்ப இந்த கான்சென்ட்ரேஷன் லேக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஏதோ ஒன்று கேட்டிருப்போம், அது டக்குன்னு மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன், ஓ அப்போ அது ஒன்று பண்ணணும்னு இருந்துச்சு, நான் பண்ணலையே. அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன், அதுக்கப்புறமா அந்த ஒரு மெமரி பவர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதுக்கு உங்க பக்கத்துல இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க. ரைட்டு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் சிம்பிளாக ஒரு 2 விஷயத்த பண்ணுங்கள், 3 விஷயத்த பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை நீங்கள் மைண்டில் போடும்போது அது ஒன்று மிஸ் ஆகும். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து நம்மளோட நாளை பிளான் பண்ணுறதுக்கு பழகணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பேப்பரில் எழுதலாம். இன்றைக்கி இந்த 3 விஷயத்தை நான் பண்ணி செஞ்சு முடிப்பேன். 10 விஷயத்தை எழுத வேண்டாம், 3 விஷயத்தை எழுதுங்க. இந்த 3 விஷயத்தை இன்றைக்கி நான் பண்ணி செஞ்சு முடிப்பேன். ஒரு சர்வே சொல்லுது, ரிசர்ச் சொல்லுது, பேப்பரில் எழுதுகிறவங்க அவங்க நினைக்கிறவங்களோட பேப்பர் எழுதுறவங்க அதை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியே லைவாக என்னோட இதை ஸ்க்ரீனை காமிக்கிறேன். அப்படி இருங்க எல்லாரும். இங்கே பாருங்கள், நோட் போட்டு வச்சுருக்கேண்ணா, தெரியுதா? பிளர்ராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எழுதுனது தெரியுதா? பிளர் போட்டிருக்கிறதுனால இங்கே எழுதி வச்சுருப்பேன். கேலண்டரில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். செவுத்தில் வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பிளர் எஃபெக்ட் ஆன்ல இருக்கு. நீங்க அந்த பிளர் ஆப்ஷன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிளர் ஆப்ஷன் அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் ஓகே, என்னெல்லாம் ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு. சிம்பிள், அதாவது நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட்டா? அது வந்து உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கணும். முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கண்ணில் போய், இப்போ நான் வந்து இந்த ஆன்லைன் செஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆன்லைன் அப்படின்னு சொல்லி நான் போட்டு அந்த பேரை போட்டு வச்சுருக்கிறேன். அதனால தான் அது வந்து அதுவும் எக்ஸ்ட்ரா கைண்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுருங்க. கண்ணுக்கு படுற மாதிரி பேப்பரில் எழுதுங்க. அப்போ நீங்கள் எழுதும் போது உங்கள் மைண்டில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகிரும். அது உறுதியாக ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ நீங்கள் அதை டெஃபரெண்டாக பண்ணிடுவீங்க. இது எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன். தேங்க்யூ. ரைட், சூப்பர் விவேக், தேங்க்யூ. வேறு எனி அதர் கொஸ்டின் என்ன கேட்கலாம்? ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்ம செஷனில் வந்து பார்ப்போம். அதை நான் அப்போ வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஐசிகே மாதிரி கேளுங்க. அன்மியூட் பண்ணுறேன். சார், ஒரு விஷயத்த பிளான் பண்றோம் அப்படின்னா அதுல சரியான குழப்பம் வருது சார். இப்போ வந்து நான் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். பட் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா நான் ஒரு வேலைக்கு போற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணு எனக்கு குழப்பமா இருக்கு சார். இப்ப நான் 2 மாசத்துல நான் 3rd இயர் முடிச்சிருவேன். அப்ப நான் அதுக்கப்புறம் நான் இப்ப எம்எஸ்சி கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா அந்த கரியர்ல உள்ள ஒரு அவேரே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, பண்ணுறது பண்ணாது அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஒன்று. ரைட்டா? அது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ரைட்டு? நான் என்ன ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா, காலேஜில் போய் படிக்கிறது அப்படின்றத படிச்சிடுறோன்னு நான் கேட்குறேன். நீங்கள் உண்மையாகவே ப்ரொஃபஸர் ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ப்ரொஃபஸர் தான் ஆக போகிறீங்களா? அந்த மாதிரி எதுவும் ஒரு ஐடியா இருக்கா? இல்ல சார், நான் என்ன இது பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் சப்போஸ் இப்போ நான் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணிருக்காண்டி எங்க அப்பா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அகாடமில சேரலாம் அப்படின்னு. சப்போஸ் ஏதாவது ஒரு கட்டத்துல எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நான் என்னால பிஎஸ்சி டிகிரி வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் என்னால ஒரு எம்எஸ்சி டிகிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் காண்டி இருக்கலாம். சப்போஸ் நான் வேலைக்கு போனாலுமே ஒரு ஹையர் போஸ்டிங்க்கு எம்எஸ்சி எதிர்பார்ப்பாங்கல்ல. உண்மையாவே கத்துக்கிறதுக்காக நீங்க வந்து டிகிரி போடணும்னு நினைக்கல, டிகிரிக்காக நீங்க போடணும்னு நினைக்கிறீங்க. அப்போ டிகிரிக்காக எப்படி உங்களுக்கு டிகிரி கிடைக்குமோ அப்படி ஒரு ஆப்ஷன் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜ் போய் தான் டிகிரி வாங்கணும்னு இல்லை, கரஸ்லேயும் டிகிரி வாங்க முடியும். அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலி வேல்யூ இல்லைன்னு சொல்றாங்க சார்.
அது யாருக்கு தெரிய போகுது நீங்கள் டிகிரி அப்படி தான் முடிச்சிங்கன்னு கேட்கும்போது நீங்கள் இந்த எம்எஸ்சி டிகிரி முடிச்சேன்னு சொல்லுங்கள். நம்ம சொல்கிறது தானே. ஓகே ரைட்டு. சார். அப்ப டிசிஷன் மேக்கிங்ல ஏகப்பட்ட குழப்பம் வருது சார். ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ரிக்ரியேட் பண்ணாம எப்படி சார் இருக்கிறது? டிசிஷன் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா புரியல. டிசிஷன் மேக் ரீக்ரியேட் பண்ணாம எப்படி இருக்கிறது? இப்ப நம்ம இதை பண்ணிருக்கலாமா, முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னா ரைட்டு. இது செமையான முடிவு எடுத்துக்கலாமா? செமையான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ம். நீங்கள் அந்த முடிவு எடுக்காமல் இருந்தால் தான் ரிகரெட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது ரியலைஸ் ஆயிடும் சார். ஆனா அதை பத்தி திங்கிங் இல்லாம இருக்கவே செய்ய மாட்டேங்குது. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு ஓகே இது கரெக்ட் தானா, இதுல பண்ண நம்ம என்னென்ன ஏதாவது பாதிப்பு வருமா, இல்லாட்டி நல்லது நடக்குமா, அந்த மாதிரி அதை பத்தின திங்கிங் ஓவர் திங்க் பண்றோம். அது எப்படி ஸ்டாப் பண்றது? ஓவர் திங்கிங். ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஆல்ரெடி சொன்னோம்ல சொல்யூஷன். ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுக்கு பழகணும். இப்போ என்ன பண்ண முடியுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பழகணும். இப்போ ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறீங்க. டைம் கொடுக்குறதுனால நீங்கள் இப்போ பாஸ் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ப்ரெசென்ட்டில் இப்போ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க. ஏதோ ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை நான் சொன்ன மைண்ட்ஃபுல்னஸ் மூலிமா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது கவனத்தை செலுத்தி டெசிஷன் மேக்கிங் கொண்டு வரணும். சரி, டெசிஷன் மேக்கிங் பற்றி நீங்கள் சொல்லணுனால நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம எண்ணங்கள் இருக்கும். அதாவது நான் வாழ்க்கையில் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். ஆனால் என்னென்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் நீங்கள் சொன்னீங்களா, அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நம்ம காரணம் காமிச்சு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதனால் இது பண்ண முடியும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் அது பண்ணியிருக்கலாமே நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் நினைப்பீங்க. டெசிஷன் மேக்கிங் பண்ணும்போது இப்படி ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணலாம். நான் 2 விதமாக டெசிஷன் மேக்கிங் பண்ணுவேன். வாழ்க்கை ஃபுல்லாக நீ பண்ணியிருக்கலாமே நினைப்பியா இதுன்னு அப்படின்னு கேட்டால் நினப்பேன் அப்படின்னா அது நான் டெஃபினட்டாக பண்ணிடு. அதே நம்மள ரிஸ்க்கு கம்மி, இதனால் யாரும் பாதிப்படைய போகிறதில்ல அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணிடணும்னு நினச்சி நான் பண்ணிடுவேன். இதுவும் ஒரு சேலஞ்சாக இருக்குது. இன்னொரு டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விஷயம் பண்ணுறதுனா நிறைய பேருக்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் என்கிட்ட கேட்பேன். சிம்பிள். நிறைய உயிர்களுக்கு உதவியாக இருக்குன்னா டெஃபினட்டாக பண்ணு. இப்போ ஆன்லைனைசேஷன் டெஃபினட்டாக பண்ணணுங்கிறதுக்கான ரீசன்னா டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருந்தனால ரைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் இன்னொரு டெசிஷன் மேக்கிங்கில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த செஷனே வந்து மார்னிங் தான் பண்ணணும்னு பிளான். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஃபுல்லாகவே இந்த அவேர்னஸ் எல்லாமே மார்னிங் தான் கொடுத்தோம். மார்னிங் வந்து எத்தனை மணிக்கு 5 to 5:40 இந்த அவேர்னஸை அப்படி கொடுக்கும்போது என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலையில் எந்திரிக்கிறது ஒன்று, இன்னொன்று அந்த அவங்களோட அவைலபிலிட்டி தேவைப்பட்டுச்சு. மார்னிங் வந்து அவங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அப்போ தான் யோசித்தேன் அவேர்னஸ்ங்கிறது நான் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமான விஷயம் அதுதான். அப்போ ஈவினிங் நம்ம டைம் வச்சா நிறைய பேர் இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈவினிங் வைப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 பேர் வைப்போம். 60 பேர் வச்சா 30 பேராவது வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில். இப்போ கரெக்டாக 33 பேர் இருக்காங்களா, ஏதோ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்காங்களா. ஸோ அப்படியாவது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான் ஈவினிங் டெசிஷன் மேக்கிங். ஒரு நாளில் டக்குன்னு எடுத்தது மாற்றினது. அப்போ இந்த டெசிஷன் எப்படி மேக் பண்ண முடிஞ்சதுன்னா நிறைய பேருக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்க முடியுங்கிறது யோசனால தான் இந்த டெசிஷன் மேக் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோதான் டெசிஷன் மேக்கிங் நான் ஃபாலோ பண்ணுறது தான். நிறைய பேருக்கு உதவியாக இருக்குமா ஒன்று. அப்புறம் பண்ணியிருக்கலாம் நாளைக்கு நீ ஃபீல் பண்ணுவீங்களா உடனே பண்ணிடுங்க. ஆனால் அதே டைமில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி தான் பண்ணணும் ஆப்ஷன் இல்லை. டிகிரி வந்து 2 வருஷம் போய் படித்து தான் நீங்கள் டிகிரி முடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. 2 வருஷம் படிக்காமல் டிகிரி முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படிங்கிறது பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நல்ல கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் ஃபைனலாக சொல்கிறேன். இருக்குது வேறு யார் கேட்குறீங்க? வேறு யார் கொஸ்டின் கேட்குறீங்க? பாலா கேளுங்க சார். இப்போ நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிடலாம்னு நினைக்கோம், ஆனா பயம் வந்து பிரேக் பண்ணுது சார் நம்மள. நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதை செய்ய முடியல. சூப்பர். நீங்கள் சொல்கிறீங்களா? இது வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் பாலா நீங்கள் சொல்கிறது ஒரு பொய். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் உங்களை தப்பு அப்படின்னு சொல்ல வரல. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து பொய் சொல்கிறோம். அது எப்படின்னா உண்மையாகவே நம்ம ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படியாவது பண்ணிடுவோம். அது பயம். நீங்கள் சொல்கிறீங்களே பயங்கிறது ஏன் வருது அப்படின்னா அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத போது பயம் வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செஷனை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் செஷன் நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ண பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு 10 பேர் புது மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க. நிறைய அப்டேட் இருந்ததுனால பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம கொடுப்போம்னு சொல்லி ஃபஸ்ட் செஷன் நம்ம மெயினாக பண்ணோம். செகண்ட் செஷன் பண்ணும்போது நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணது புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம முக்கால்வாசி ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது முடிவு பண்ணேன். எப்படியாவது பண்ணி ஆகணும்னு கான்ஃபிடென்ஸாக முடிவு பண்ணியாச்சு. பாலா இருக்கீங்களா? கேட்டுட்ருக்கீங்களா? எஸ் சார். இருக்கிறீங்க. எஸ் சார். சூப்பர். சொல்லுங்க சார். எப்படியாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். கான்ஃபிடென்ஸ் எப்படியாவது புது ஸ்டூடெண்ட்ஸை 60 பேர் வர வச்சு ஆகணும்னு முடிவு பண்ணேன். நல்லது விஷயம் கரெக்டாக பண்ணணும். முடிவு பண்ண பேர் தான் சொல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து முன்னாடி அட்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. கேக்குது சார். ரைட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதோட ஒர்த் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாலே போதுமே, அவங்களே வந்து அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக வர முடியுமே. நான் சோஷியல் மீடியாவில் பெருசாக ப்ரொமோஷன்லாம் பண்ணலாமான்லாம் யோசித்தேன். ப்ரொமோஷனை தாண்டி வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது. அவங்களுக்கு தேவையான உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் சேரட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த முடிவு பண்ணேன். ஸோ அப்போ என்னாச்சு, கரெக்டாக 60 பேருங்கிறது நம்ம வந்து ரீச் பண்ணோம். அதே டைமில் அந்த குரூப்பில் வந்து 60 பேர் ஆட் ஆனாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் ஆட் ஆனாங்க. இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் 100% நம்பினேன். இது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குங்கிற 100% நம்பினால தான் இந்த செயல் இந்த ஆக்ஷனை ஒவ்வொருத்தரையும் பேசும்போது, நான் ஸ்டூடெண்ட்டை பேசும்போது எப்படி பேசியிருப்பேன் நினைக்கிறீங்க? ஏம்மா ஏதாவது 2 பேர் ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பேன் நினைக்கிறீங்க? ஏம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் கிடச்சிருக்கு, எத்தனை பேர் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க கேட்டேன். அப்படின்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் மினிமம் சொல்லுங்கள், எவ்வளோ முடியும் ரெஃபர் பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு 5 பேர் 10 பேர் 2 பேர் ரெஃபர் பண்ணுங்கம்மா, 2 பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். எப்போ நாளைக்குள்ளே எனக்கு வந்து 2 பேர் யாருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி தான் நான் பேசினேன். நான் பேசுகிறது வந்து எப்படி இந்த கான்ஃபிடென்ட் எப்படி, அதாவது நான் வந்து மிரட்டுற மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது ஆனால் நான் பேசுகிறது. ஆனால் இருந்தாலும் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச முடிஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதில் உண்மை இருக்குது. கரெக்டாக அவங்களுக்கு அது உண்மை இருக்குங்கிறது அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு இது கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாம்மா கேட்குறேன். ஆமாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட்டு, அப்போ எத்தனை பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்க எஸ்ன்னு சொல்லும்போது எனக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் நாளைக்குள்ள நேம் சொல்லுங்கள், சொல்லிடலாமா? வேறு எதுவும் அதே டைமில் சொல்லிடுறேன். எதுவும் சேலஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கணும்னு வச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நான் கேட்கல எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் கேட்க கரெக்டு தான் சார். அப்போ என்னாச்சு, கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடிஞ்சுதா? ஸோ அப்போ நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் ஒரு விஷயம் டவுட் இருக்குது அப்படின்னா அதில் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். அது உண்மையாகவே உங்களுக்கு தேவையாங்கிறது நீங்கள் யோசிங்க. ரைட்டா? எஸ் சார். உண்மையாகவே 100% நம்புறீங்க. அப்போ நம்புறதுக்கு எது தடையாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதை கிளாரிட்டி கொண்டு வாங்க. டவுட்டு கேளுங்க, கிளாரிட்டி கொண்டு வாங்க. அதுக்காக ரொம்பவும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்பவும் போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் பிரச்சனைகள் சேலஞ்சஸ் வருமோ அதுவும் ஃபுல்லாக முன்னாடி வந்து நின்றோம். நியாயம் தர்மம் படிச்சா இறங்கிட்டீங்கன்னா சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வந்துடும். எஸ் சார். थैंक यू சார். சூப்பர். நல்லா இருக்கே, Q&A செஷன் நல்லா இருக்கே. வேறு யார் கேள்வி கேட்குறீங்க? இன்னும் 2-3 பேர் கேள்வி கேளுங்க, நான் ஃபைனல் சொல்யூஷன் சொல்லிடுறேன். சூப்பர். தௌஃபிக் கேட்டிருக்காங்க. இந்துமதி நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் கேளுங்க. தௌஃபிக் கேட்டிருக்காரு. தௌஃபிக் என்ன கேட்டிருக்காரு? How shall we improve our time management skills? How to overcome procrastination? இது அப்கமிங் செஷனில் இருக்கா? ஒரு விஷயம் அதுக்கு போய் நான் சொல்லிடுறேன். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ப்ரொக்ராஸ்டினேஷன் எப்படி இது பண்ணுறது. ப்ரொக்ராஸ்டினேஷனுங்கிறது ஒரு ஹேபிட் தான். அது ப்ரொக்ராஸ்டினேஷனாக தெரியும்ல, தள்ளி போடுறது. ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் பண்ணாமல் தள்ளி போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சில டைம் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை இப்போ பண்ணிடலான்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் ஏதோ சம்திங் கிளிக்கிறீங்க, கசக்கிறீங்க, டஸ்ட்பின் இங்கே இருக்கும், போடலாம்னு சொல்லி வைப்பீங்களா? இதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன். இது மாதிரி சின்னதாக நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றுறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை மறுபடியும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ப்ராப்பராக மடித்து வைக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே இப்போ சேரில் போடுறீங்க, இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன். அப்போ இந்த மாதிரி சின்ன வேலைகளை நீங்கள் வந்து பெறவை பார்த்துக்கலாம் தள்ளி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை நீங்களே வந்து மதிக்காமல் போயிட்டுருப்பீங்க. நீ இப்படி தானே இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன வேலையை கூட என்னால் பண்ண முடியாது, இப்படி சும்மா தள்ளி போட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதா அர்த்தம் ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறது பொறுத்த வரைக்கும்.
ஸோ சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை சொல்லணும், பெட்ஷீட் மடிக்கிறது முதற்கொண்டு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை வந்து ரசித்து அந்த ஒவ்வொரு வேலையும் 100% வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷனுங்கிறது இருக்காது. இன்னொன்று அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு 3 வேலை இருக்குது அப்படின்னா அந்த 3 வேலையில் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஈஸியான வேலையே பண்ணிகிட்டு இருப்போம். அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும், ஏன்னா கஷ்டம் இருக்காது இல்லையா. ஈஸியான வேலையே பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலே முதல்ல பெரிய வேலை எது இருக்கோ அந்த பெரிய வேலையை முதல்ல முடிக்கணும். தவளையை முழுங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தானே கேட்டிருந்தீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறேன். தவளையை முழுங்குறதுனா ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸ்டோரியை. 10 நாள் சாப்பிடவே இல்லை, நீங்கள் பசியோடு இருக்கிறீங்க ரைட்டாக, உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். ஒரு வழி இருக்குது, ஒரே ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு அறுசுவை விருந்து காத்துக்கிட்டு என்னன்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் அதோட சேர்த்து தவளையும் சாப்பிடணும், உயிரோட தவளையை சாப்பிடணும். இதுதான் கண்டிஷன். நீங்கள் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிற போது அதாவது தவளையை சாப்பிட்டு நீங்கள் வந்து அறுசுவை விருந்தை சாப்பிடுவீங்களா, இல்லை அறுசுவை விருந்தை சாப்பிட்டுட்டு தவளையை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது லாஜிக் வைஸ் ஆன்சர், ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னா தவளையை சாப்பிட்டுட்டு அறுசுவை விருந்தை சாப்பிடுவோம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அறுசுவை விருந்து ஃப்ராக் சூப்பர் டாபிக். அப்போ என்னென்னா எதுக்காக தவளையை முதல்ல சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அரிசி விருந்தை சாப்பிட்லாம்ல, நல்லதுன்னா இருக்கும். அப்படின்னா அரிசி விருந்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, ஆனால் சாப்பிடும்போது உங்கள் மைண்டில் ஃபுல்லாக தவளை தான் இருக்கும். அரிசி விருந்து சாப்பிட்டு தவளையை சாப்பிடணுமே நினச்சின்னா அரிசி விருந்து சாப்பிடுவீங்க. அந்த நீங்கள் சூப்பராக, அதாவது செம்மையாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையுமே நீங்கள் சூப்பராக பண்ண முடியாது. அந்த அரிசி விருந்துமே நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட முடியாது, ஏன்னா தவளை உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது. அப்போ இதே இது தவளையும் தேவை தான். தவளைங்கிறது கெட்ட விஷயம்னு இல்லை, தவளையும் தேவை தான். ஆனால் என்னென்னா அது வந்து உங்களுக்கு வந்து இதை விட அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் வந்து சேலஞ்சிங் ஆனது அப்படிங்கிற போது நம்ம அது தள்ளி போடுவோம். அதை முதல்ல பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது பெறவு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே பண்ணி செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அது கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த கான்ஃபிடென்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வேறு லெவல் பண்ணிடலாம். ஸோ பிடிச்ச விஷயத்தை தாண்டி அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் உடனே பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு எப்படியா எஃபர்ட் எடுத்து முடிச்சிருங்க. அதுக்கடுத்து மற்ற விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். இது டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுமே டாஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ரியாரிட்டி மேனேஜ்மெண்ட்டு. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், எதை தேர்ட் பண்ணணுங்கிற பிளான் பண்ணிங்க அப்படின்னால டைம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். இது ஒரு ஷார்ட்டான ஒரு ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தௌஃபிக்கு. தேங்க்யூ தௌஃபிக். இந்துமதி டக்குன்னு கேளுங்க, கரெக்டாக 13 minutes இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து உங்க ஷர்ட் டைப் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. எப்பவுமே ஃபுல் ஹேண்ட் ஆனா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் போடுங்க அப்படின்ட்டு. எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா, வெளியே உன்னோட உடம்பு தெரியுதுன்னா கண்ணு போட்டுருவாங்க அப்படின்ட்டு நேரமே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கான்செப்ட்ல தான் சொல்றீங்களா, இல்ல அதுக்கு சயின்டிபிக்கா வேற ஏதாவது ரீசன்? எனக்கு தெரியல. வள்ளலாரோட பிரின்சிபல்ஸ் படி அவர் ஃபுல் ஹேண்ட் வந்து எப்போவுமே போடுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா எனர்ஜி, பாடி இஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் தானே. எனர்ஜி இருக்குது, ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக எனர்ஜி தான். அப்போ அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டிங்கன்னா அது உள்ள பாடியில் எனர்ஜி கன்சர்வ் பண்ண முடியும். அவ்வளோதான். நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் வள்ளலாரோட விஷயங்களை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஏதோ அரைகுறையாக கொஞ்சம் தெரிஞ்சதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரைட், இந்துமதி உங்களோட क्वेश्चन டக்குன்னு கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் தேவ், சொல்லுங்க சார். நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. நாங்கெல்லாம் குரூப்பா தான் உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். என்னோட பேட்ச், அதாவது நான் இப்பதான் டிகிரி முடிச்சுட்டு உள்ள போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படிங்கல என்ன மாதிரியே டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸ் வந்து நாங்க அப்படி ஒரு குரூப்பா இது பண்ணிட்டோம். அப்படிங்கல எல்லாருக்குமே நியூவா தான் கத்துக்கிறோம். அப்படிங்கல ரொம்ப டைம் எடுக்குது. அது எப்படி சொல்றது, ஒரு இதை முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது, அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு நாள் வந்து யாருமே அன்னைக்கு வரல. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, பக்கத்துல சீனியர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க கூட உட்காந்து படிக்கல. நான் ஒரு நாள் ஃபுல்லா முடிக்கிறத அவங்க 2 hours 3 hours முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நான் இவ்வளவு ஃபாஸ்டா முடிப்பேனா அப்படிங்கறதே நான் அன்னைக்குதான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கூட ஈக்குவலா, அவங்க வந்து சீனியர்ஸ் தான், ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா என்னால போக முடியும் அப்படிங்கறது எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வந்து அவங்க கூட போகையில நான் இவ்ளோ படிக்கிறேனா அப்படிங்கறதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இவங்கள விட்டுட்டும் வர முடியல. அவங்க கூட போகணும்னு தான் எனக்கு தோணுது. எப்படி சொல்றதுன்னா, அவங்க கூட படிக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். நம்ம இன்னமும் நல்லா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனா இவங்கள விட்டுட்டு வர முடியல. என் சிஸ்டர்ஸ் சொன்னா, "நீ பச்சோந்தி மாரி மாறுற. அவங்கள விட்டுட்டு நீ இவங்க கிட்ட போனேன்னா எப்படி? இவ்ளோ நாள் இவங்க கூட படிச்சுட்டு அவங்கள விட்டுட்டு அங்க போனேன்னா எப்படி?" அப்படிங்கிற மாரி அவ என்னை திட்டுறா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படின்னா நம்ம அவங்க கூட போய் படிச்சா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதும் தோணுது. இவங்களையும் அக்கா வாங்க இவங்க வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்டா கூட்டு போறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே சீனியர்ஸ் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு இவங்களை கூப்பிட்டா இவங்களும் வந்தாங்க. ஆனா அந்த சீனியர்ஸ்க்கு வந்து நம்ம எங்க கூட எல்லாம் படிக்கல நம்ம ஸ்லோவா போறோமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இப்ப நான் அங்க போகவா இங்க இருக்கவா அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டாவே இருக்குது. அவ சொன்னதுல இருந்து நான் இன்னும் கில்ட்டியா ஃபீல் ஆகுது. உட்காந்து படிக்கலையே அவங்க கூட படிக்கவா இவங்க கூட படிக்கவா அந்த நேரம் ஃபுல்லா எனக்கு கில்ட்டியா தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார். அவங்க கூட கொஞ்ச நேரம் படிங்க, இவங்க கூட கொஞ்ச நேரம் படிங்க, அவ்வளோதான். முக்கியமான விஷயங்களை மட்டும் அவங்ககிட்ட போயிட்டு படிங்க, தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இவங்ககிட்ட படிங்க. எல்லாருமே தேவை தானே வாழ்க்கைக்கு. இன்னொன்று நீங்கள் வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவ்வளோதான். சொல்யூஷன் தெரிஞ்ச இதுதான், மற்றபடி தெரில. இன்னொன்று அதே டைமில் இன்னொன்று எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நீ நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கணும், எல்லாருமே நம்ம வந்து நம்ம நல்லவனாக நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கும் அப்படின்னா 50-50 தான் எல்லாருமே. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே 50-50 தான். 100% பெர்ஃபெக்டான ஆள் யாரும் இருக்காங்களா? இல்லை. அப்படி பெர்ஃபெக்டான ஆள் மாதிரி தெரிறாங்க அப்படின்னா அப்படி நடிக்கிறாங்க அவங்க. எல்லாருமே 50-50 தான். ஸோ 50% 50% அப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணுறீங்கன்னா அந்த நல்லதுக்கு வந்து ஈக்குவலாக 50% பீப்புள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா பச்சோந்தியாக தான் பார்ப்பாங்க. இது இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் அப்படி தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாது. அதுக்காக என்னன்னா அவங்கள நீங்கள் வந்து வெறுக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா உயிரையும் நீ மதிக்கணும். அவங்க என்ன பண்ணாலும் நீ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நீங்கள் நல்லது பண்ணணும் அவங்களுக்கு. ஆனால் அதே டைமில் உங்களுக்கான விஷயங்கள் தேவைங்கிறது இருக்கா, அது நீங்கள் வந்து எனக்கு அங்கே படித்தா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு தோணுது, நீங்களும் வந்து சேர்ந்து படிங்க, வாங்க சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னங்கிறது கன்வே பண்ணிடுங்க. கன்வே பண்ணிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அது மேட்டர் இல்லை. நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டீங்க, உங்கள் மனசாச்சு நீங்கள் உண்மையாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அவங்ககிட்ட நீ பேசும்போது பேசிக்கோங்க. அவங்க வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட பேசாமல் போனாலும் சரி, அவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுங்க, எப்பவுமே சரிங்க. ரைட்டா? ஓகே சார். ஆமாம், ஓகே சார். சூப்பர், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட், இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. ஏதாவது முக்கியமான கேள்வி இருந்தால் டக்குன்னு கேளுங்க, இல்லைன்னா நான் டேரெக்டாக சொல்யூஷனுக்குள்ளே போயிடுறேன். கோவத்தை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? எமோஷன் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்து சொல்லலையோ, நான் செஷனில் வரலையோ. நேற்று ஆன்சர் சொல்லலை. ஆக்சுவலாக அந்த எமோஷன் வந்து நேற்றே நான் வந்து செஷனில் வச்சுருந்தேன், நம்ம டைம் கம்மியாக இருந்தால் நான் சொல்லலை. ரைட்டு, எமோஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சொல்யூஷன், சூப்பரான சொல்யூஷன் சொல்கிறேன், சரியா? எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்குறதுன்னு சொல்லியிருந்தேன் நான் இருக்கா. எல்லாருமே எல்லா உயிருமே நம்ம உயிராக பார்க்கணும். அது பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் யார் மேலேயும் கோவப்பட மாட்டீங்க. ஆனால் இது வந்து ரொம்ப அப்படிலாம் நீங்கள் நான் சொன்னனால நடந்துருமா அப்படிலாம் ரொம்ப சேலஞ்சிங்கானது. டக்குன்னு ஒருத்தங்க யாரும் திட்டுறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கும் என்ன கோவம் தான் ஒரு நீ யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திரும்ப நம்மளுக்கு பேசணும்னு தோணும். வாய் நம்மளை மீறி பேச தான் செய்யும். நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி யாரும் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க சைடில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அவங்க ஏதோ கோவப்படுறாங்க, அவங்களுக்கு அது சரின்னு படுறதுனால அதை பேசுகிறாங்க. அந்த பாயிண்டில் அவங்களுக்கு அது சரின்னு படுது, அதனால் அதை பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு தெரியும் 100% அவங்க சொல்கிற தப்புன்னு அப்படி நமக்கு தெரிஞ்சாலுமே, ஆனால் அவங்களுக்கு அது சரின்னு படுறதுக்காக அதை பேசுகிறாங்க. ஐயோ பாவம் அறியாமையில் பேசுகிறாங்கன்னு நினைக்கணும், அவ்வளோதான். இதுதான் சொல்யூஷன். மந்திரம் வந்து இதுதான், ஐயோ பாவம் அப்படிங்கிறது மந்திரம். இதான் மந்திரம். யாராவது திட்டுறாங்க, யாராவது கோவப்படுறாங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மனசுக்குள்ளே ஐயோ பாவம் அறியாமல் இப்படி பண்ணுறாங்களே, இதை நீ ஐயோ பாவம்னு அவங்க நீ திட்டும்போது அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அப்போ கூட திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்லக்கூட நினைக்க மட்டும் தான் செய்யணும். ரைட்டா? ஐயோ பாவம் அறியாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நீ ஐயோ பாவம் மனசுக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கூல்டவுனாக இருப்பீங்க. அந்த டைமில் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஏன்னா கோவத்தில் இருக்கும்போது நீங்கள் பேசிங்கன்னா அது வந்து இன்னும் அதிகமாக தான் வந்து போவோம். அந்த டைமில் பேசக்கூடாது. ஆற போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் என் மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடணும், அவ்வளோதான். என் மேலே தப்பு இருக்குது மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வரல. தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு, தப்பு இல்லாத தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க சொல்ல வரல. ரைட்டா? என் மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்கேன். ஸோ தட் என்ன, நீங்கள் உங்கள் மேலே தப்புன்னு ஒத்துக்கல, ஆனால் அதே டைமில் மன்னிப்பும் கேட்டிங்களா?
கேட்டிருக்கேன் சார் நிறைய தடவை. அதான் அந்த மாதிரி கேட்டுருங்க. என் மேலே எதுவும் தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த டைமில் அது கோவத்தை உங்களுக்கு நீங்கள் கூட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, இந்த விஷயம் வந்து இப்படி நடந்துருச்சு, ஸோ இருக்கட்டும், என் மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏறணும். ஏன்னா நமக்கு வந்து எமோஷனை விட ரிலேஷன் முக்கியம், உறவுகள் முக்கியம். ரைட்டு. ஆமா சார், கண்டிப்பா சார். ஐயோ பாவம் தான் மந்திரம், நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். அது ஒர்க் அவுட் ஆகலாம், கேட்க மாட்டேங்க, மனசுக்குள்ள நேரத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்குற மனநிலையில் இல்லை, பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா லெட்டர் எழுதிடுங்க. சாரி அண்ட் தேங்க்யூ லெட்டர் சேர்த்து ஒரு லெட்டரை எழுதிட்டு லெட்டரை கொடுத்துருங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த லெட்டர் உங்களுக்காக எழுதியிருக்கேன், என் மனசில் தோணுன்னு சொல்கிறது எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லெட்டரை கொடுத்துருங்க. எவ்வளோ லெட்டர் இல்லாமல் லெட்டர், அப்பாலஜி லெட்டர் எழுதி பழகிருக்கோம், நன்றி லெட்டர் எழுதி பழகுங்க, சாரி லெட்டர் எழுதி பழகுங்க. மணிமேகலை டெக்னிக்கலுங்க. சார் கேக்குதா? கேக்குதுமா. குட் ஈவினிங் சார். சார் நீங்க கோவமே படக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் கோவப்பட்டே பல நாள் ஆச்சு சார். ஆனா அப்படி கோவப்படாம இருக்கப்போ நிறைய பேர் சொல்றாங்க இவன் நடிக்கிறா, நீ வந்து கோவப்படாம நடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. நானா தானே இருக்கேன், ஏன் மத்தவங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இதாகுது. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, நானா தான் இருக்கேன், ஆனா அவங்க எனக்கு ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க சொல்லிட்டேன் நானா தான் இருக்கேன், நான் நடிக்கலன்னு சொல்லிட்டேன். இல்ல கோவப்படுங்க. கோவம் வர மாட்டேங்குது. இல்ல அதாவது என்னன்னா கோவம் வராது. ஆனால் என்னன்னா சில இடத்துல கோவப்படுற மாதிரி நடிக்க வேண்டிய இடத்துல நடிச்சு தான் ஆகணும். அதாவது இப்போ ஒரு சில இடம் பொருள் எவன் இருக்குல்ல, சில இடத்துல வந்து நம்ம அப்படி பழகிடுவோம், பழகின பிறகு நம்மளுக்கு கோவமே வராது. ஆனால் என்னன்னா சில இடத்துல வந்து அவங்க வந்து கோவப்பட்டாதான் அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்கிற மாதிரி பழகிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சும்மா நடிக்கிற மாதிரி கோவப்பட்டுறணும். நம்ம கோவப்படலைங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் கோவப்படுற மாதிரி நடிச்சிடணும். உனக்கு சொன்ன ஒரு தடவை சொன்னால் புரியாதா மணிமேகலை, சும்மா இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சும்மா நடிக்கிற மாதிரி கோவப்பட்டுருங்க. அது தேவைப்பா அவங்களுக்கு அவங்க சந்தோஷத்துக்காக கோவப்படுங்க. அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் நீ சொன்னால் நான் ஃபாலோ பண்ணணுமோ அப்படிலாம் ஃபாலோ பண்ண முடியாது, இந்த மாதிரி கோவப்பட சொல்கிறீ அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கோவப்படுங்க. அந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க அவங்களுக்கு. கோவப்படுற மாதிரி நடிங்க, அவ்வளோதான். அது இன்னொன்று மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கணும் இல்லைல்ல, சொல்லிட்டோம்ல. அதான் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கான உடனே பதில் கொடுக்காதீங்க, அதை ப்ராசஸ் பண்ண விடுங்க. பிரெயின் ப்ராசஸ் பண்ணி பதிலை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். நான்லாம் சில டைம் என்னென்னா சிலவங்களாம் கேள்வி கேட்பாங்க, கேட்ட உடனே நான் அந்த கேள்வி பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் தெரில. இப்போ உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு தோன்றதை சொல்லிட்டு இருக்கிறேன். சில கேள்வியெலாம் வந்து சில ப்ரொஃபவுண்டு கேள்வியாக இருக்கும், பதில் என்கிட்ட இருக்காது. என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லிடுவேன், அரை மணி நேரம் கழிச்சு சொல்லியிருக்கேன், ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே கழிச்சு பதில் சொல்லியிருக்கேன். ஆனால் கேள்வி சின்ன கேள்வியாக இருக்கும். மணிமேகலை ஓகே சார், ஓகே நான் ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் டைம் கோவப்படுற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறேன். கோவப்படுற மாதிரி நடிச்சு பாருங்க, அவ்வளவுதானே. அவங்க நடிக்கிறான்னு சொன்னா சொல்லிட்டு போட்டும். ஓகே சார். ஆனா சில டைம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நானா தான் இருக்கேன், ஆனா நீ ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுதான் கொஞ்சம் அதாவது வெளியே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க அதாவது என்னன்னா அதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்டா நம்ம பார்க்குற விதம் தானே. அதாவது இதெல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட், நம்ம அதை வந்து அப்படி மாற்றி எடுக்கணும். அதை சொல்றாங்க அப்படின்னா ரைட்டு அப்படின்னு கரெக்டான ட்ராக்ல போயிட்டு. நான் ஆல்ரெடி செஷன் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாரும் சொன்னான்னு தெரியல, உங்களை பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில வந்து உருப்படியும் அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் உண்மையாகவே நல்லவனாக ரொம்ப நல்லவனாக இருக்கீங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கிற டேர்ம் என்ன அப்படின்னா பைத்தியவங்க தான் டேர்ம் வைப்பாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா. அப்போ இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காம்ப்ளிமெண்ட் வரும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக காம்ப்ளிமெண்ட் வரும்போது அது வந்து ஒரு அப்ரிஷியேஷனாக நீங்கள் அதை மாற்றி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துலேருந்து அவங்க அதை சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்லேருந்து அவங்க அதை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அப்போ நம்ம வந்து அதை புரிய வைக்க முடியுமா? நம்ம புரிய வைக்க முடியாது. அப்போ புரிய வைக்க முடியாதுங்கிற போது அதை காம்ப்ளிமெண்ட்டாக ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் வேணால் அப்படி கேளுங்க, நான் நல்லா நடிக்கிறோம்ல, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுங்கள்.
பவித்ரா டெக்னிக்கலுங்க. நான் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கோபப்பட போறீங்களா? சார் சரி மணி பவித்ரா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பவித்ரா. ம் இன்னும் 2 மினிட்ஸ் சார், இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ இன்னும் 2 நம்ம minutes ஒன்று இருக்கு. பண்றோம். நான் சொல்யூஷன் என்னங்கிறது நான் வந்து செஷன் ஆ, எண்ட் ஓகே ஆகும். சார். மறுபடியும் இந்த லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள வாங்க. அந்த முக்கியமான சொல்யூஷன்ங்கிறது இன்னைக்கு ஆ, நான் ஓகே சொல்லிடுறேன். சார். சரியா? ஓகே சார். ரைட். இப்போ நம்ம ஒன்று பண்றோம்னா எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம பார்த்து பண்ணியிருப்போம். ம் ஆனா அவங்க நம்மள மதிக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன சண்டைனா கூட டக்குன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ம் யார் நடிக்கிறாங்களோ அவங்கள சுத்தி தான் நிறைய பேர் இருக்காங்க. ம் அது பச்சையா தெரியுது நடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க செட் ஆஃப் அவங்க என்ன சொல்லி கோவப்பட்டாலுமே அவங்க கூட இருக்கிறாங்களே தவிர ம் நம்ம எல்லாருக்கும் வேணும், நம்ம கிடைச்சது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் பார்த்து பண்ணாலுமே எப்படி சொல்ல யாருமே கூட இல்ல அந்த மாதிரி. ம் ம் ம். சொல்லுங்க பவித்ரா, சொல்லுங்க. இது நடிக்க தெரியலன்னு சொல்றதா? ம் அதுதான் விஷயம். ரைட்டு. இந்த கேள்வியை மறுபடியும் ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக மறுபடியும் கேளுங்க. இப்போ ஆஹ் நமக்கு நடிக்க தெரியல, எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு பண்றோம். ம் ஆனா எல்லாருமே ஈஸியா தட்டி விட்டு போயிடுறாங்க. ம் யார் நடிக்கிறாங்களோ அது பச்சையா தெரியுது நமக்கே. ம் ஆனா அவங்கள சுத்திதான் எல்லாரும் இருக்காங்க. ம். சரி, இப்போ இது universe problem ஆ? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னமா எல்லாருமே உங்க கூட இருக்கணுமா? வாரேன். எல்லாருமே இருக்கணும் இல்ல, நம்ம நம்பினவங்க எப்படி சொல்றது, டக்குன்னு 12th முடிச்சுட்டு போனவங்க அந்த மாதிரிலாம் டக்குன்னு மாறிடுறாங்க. ஆ ஆ அதாவது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? உங்களை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? அப்படின்னும் இல்ல, அப்போ ரெஸ்பெக்ட் பண்ண போகாம இருக்கலாம்ல. எப்படி போகாம இருக்கலாம்ல? அவங்க உங்களை விட்டு போகாம இருக்கலாமா? விட்டு போகாமனா புரியல. எல்லாருமே இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் தானே அவனு விட்டு பேசாம இருந்துடுறாங்களா? அப்படி இல்ல, பேசாம இருந்துறாங்களா? அந்த மாதிரியா? அது பேசாம நீங்க பேச முயற்சி பண்ணா அவங்க உங்ககிட்ட பேசுறது இல்லையா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி. ரைட். ஓகே. இப்போ என்னன்னா, அதாவது நம்ம கிட்ட இருந்த தேவை முடிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, யூஸ் பண்றதுன்னு. ரைட். அந்த மாதிரி. இது இந்த உலகத்துல எல்லாருமே அப்படிதான். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த உலகமே அப்படி தான். விச் மீன்ஸ் என்னன்னா, அதாவது இந்த செல்ஃபிஷ்னஸ் செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு 2 விஷயம் இருக்குது. ரைட்டா? இந்த உலகத்தை எல்லாரும் எப்படி வாழணும் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்கல, நான் செஷனாக டேரெக்டாக கேள்வியாக கேட்டு உங்கள்கிட்ட நிறைய ஆன்சர்லாம் எடுப்பேன். ஆனால் இப்போ நான் டேரெக்டாக சொல்கிறேன், செல்ஃபிஷாக வாழணுமா செல்ஃப்லெஸ்ஸாக வாழணும் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். வாழ்க்கை எல்லாரும் எப்படி வாழணும் அப்படின்னா செல்ஃபிஷாக வாழணும். இது எப்படி நான் சொல்கிறேன், அக்செப்டபுளாக இருக்கிற அந்த ஆன்சர் சொல்கிறேன். செல்ஃபிஷாக வாழணும் மீன்ஸ் எப்படின்னா, வாழ்க்கைங்கிறது நம்ம சந்தோஷமாக வாழணும். அதான் அல்டிமேட்டு. எல்லாமே எதுக்கு? காசு சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், எல்லாமே ஃபைனலாக அல்டிமேட் எண்டு சந்தோஷம். சந்தோஷம் எதுக்குன்னா அதுக்கடுத்து பதில் இருக்கானுங்க, பதில் இருக்காது. சந்தோஷம் தான் அல்டிமேட் எண்டு. ரைட்டா? ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது அல்டிமேட் எண்டாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் எப்போ அதிகமாக கிடைக்கும்? அப்போ சந்தோஷங்கிறது யார் சம்மந்தப்பட்டது? நம்ம சம்மந்தப்பட்டதா? அப்போ அது செல்ஃபில் தான் சந்தோஷம் இருக்குது. சந்தோஷங்கிறது நம்ம செல்ஃபுக்காக தான் நம்ம சந்தோஷத்தை தேடுறோம். அதுக்காக தான் எல்லா செயலுமே நம்ம செய்கிறோம். ஸோ அல்டிமேட்டாக ஒருத்தர் செல்ஃபிஷாக தான் இருக்கிறது தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குது அந்த செஷனில் மெயினாக வந்துருக்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இப்போ என்னோட செல்ஃபிஷ்னஸ் என்ன அப்படின்னா, இந்த செஷன் கொடுக்கறது மூலிமா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்று, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது பேசுகிறோம். ஒன்று, அப்புறம் நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இதுக்கும் செல்ஃபிஷ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு நம்ம செஷனுக்கு நீங்களே சப்போர்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. புரியுதா? ஆனால் இப்போ என்னன்னா, இதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் தெளிவாக சொல்லி முடிச்சிடுறேன். செஷனில் யாரும் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்டுருங்க கதையை. என்ன அப்படின்னா,
ஆனால் அந்த சந்தோஷத்துலேயே முக்கியமாக மிகப்பெரிய சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் 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 எடுக்கும்போது அதில் சந்தோஷங்கிறது கம்மி. விச் மீன்ஸ் செல்ஃபுக்காக கொஞ்சம். அப்போது சந்தோஷத்துலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எதில் இருக்குன்னா, மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல தான் இருக்குது. அதாவது செல்ஃபிஷ்னஸ் எப்போ 100% ரீச் ஆகுதோ அப்போ தான் செல்ஃப்லெஸ்னஸ் பிறக்கும். அதாவது இது கொஞ்சம் நல்ல பிறகு நீங்கள் எழுதி வச்சு பிறகு யோசிச்சு பாருங்கள், பதில் கிடைக்கான்னு பாருங்கள். கண்ணீர் விட்டு அழும்போது 100% பாயிண்ட் ரீச் பண்ணுறோன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ட்ரான்சிஷன் நடக்குது. அதே மாதிரி தான் செல்ஃபிஷ்னஸும் செல்ஃப்லெஸ்னஸும் 100% நீங்கள் செல்ஃபிஷாக மாறும்போது தான் செல்ஃப்லெஸ்னஸ் பிறக்கும். விச் மீன்ஸ் எப்படி வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு எப்படி உதவணுமோ அப்படி உதவணும். நம்ம கொடுக்குற மனநிலையில் இருக்கணும். நமக்கு என்ன கிடைக்குங்கிற மனநிலை இருக்கவே கூடாது. சிம்பிள். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது மைண்ட் செட்டில் நம்ம எல்லாருமே வாழ்க்கை அப்படி தான் வாழ்வோம். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுப்போம். நமக்கு வர வேண்டியது வந்துடும். நியூட்டன்ஸ் தேர்டில் அதானே, நம்ம முடிஞ்சாலும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம். இந்த செஷனே அப்படி தானே, 60 பேர் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது கொடுப்போம். என்ன நடக்கும்ன்றக்கோ நடக்கட்டும், வர வேண்டியது இங்கேருந்து வரதோ வரட்டும். இப்போ நான் ரிலாக்ஸ்டாக இந்த செஷன் என்னால் பண்ண முடியுது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் யார்கிட்டையுமே எதுவும் அமௌண்ட் வாங்கலை. புரியுதா? ஒரு கமிட்மெண்ட்டே இல்லைங்கிற போது என் மனசில் இருந்து நான் என்னன்னாலும் சொல்லலாம். கரெக்டாக? ஆனால் இதே ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுட்டேன், 1000 rupees 2000 கமிட்மெண்ட் வச்சுட்டேன் அப்படின்னா, அப்போ அந்த கமிட்மெண்ட்டுக்காக நான் ரொம்ப ப்ராப்பராக இருக்குன்னு நினப்பேன். இது நான் ஒரு பிரெயினை போட்டு இது பண்ணுவேன். அப்போ நான் வந்து நானாக இருக்க முடியாது. செஷன் எதுவும் பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ நீங்களாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு. அதாவது என்னென்னா, எல்லோரையும் ஒன்றா பார்க்கணும். ஒன்று, அதாவது உங்களை கொலையே பண்ண வர ஆளாக இருந்தாலும் அவங்க அறியாமல், அதாவது நீங்கள் தப்பிச்சு ஓடணும், அது வேறு கொலை பண்ணுங்கன்னு சொல்லி இருந்துடக்கூடாது கேட்டால். ஆனால் அதே டைமில் அந்த ஒரு பர்சனை வந்து கெட்டவனு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த பாயிண்டில் அவங்களுக்கு வந்து உங்களை வந்து கொலை பண்ண தோணுது அப்படின்னா ஏதோ ரீசன் இருந்திருக்கு போல், வேலிட் ரீசன் அவங்களுக்கு இருந்திருக்கு, அதனால் வராங்க. அப்போ ஐயோ பவன் அந்த அறியாமையை நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கும் நான் அடுத்த நாள் நல்லது தான் பண்ணணும். ஸோ யாராக இருந்தாலும் 100% எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கள். அதாவது இந்த மெமரி பாஸ்ட் மெமரி தூக்கி போட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு நீங்கள் போகிறீங்க, காலேஜும் சரி ஸ்கூலும் சரி, அன்றைக்கி தான் அந்த பர்சன் நீங்கள் முதல் நாள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி பேசுவீங்க? சூப்பராக பேசுவோம். இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், இப்போ வந்து எதுனா ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துருக்கட்டுமே, ஆனால் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். நினச்சிருக்கீங்களா? வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் வந்துகிட்டே இருக்கும்? அதாவது இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம்ல, வர வேண்டியதானே, ஏன் வரல? சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பாஸ்ட் மெமரி வந்து மைண்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பு மைண்டில் இருக்கும். இவங்களுக்கு என்ன முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க தப்பு மைண்டில் இருக்கும். அந்த தப்பு மைண்டில் வச்சுட்டு 2 பேருமே வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். இது சிம்பிள். பாஸ்ட் மெமரிலாம் தூக்கி போட்டுடணும். பாஸ்ட் மெமரி தூக்கி போட்டு ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு பர்சனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எந்த விதமான விஷயம் அது பழகிட்டோம் அப்படின்னா அது வந்துடும் ஈஸியாக. நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிங்க, நீங்கள் சிரிக்க ஆரம்பிங்க. அவங்க உங்கள்கிட்ட திரும்ப என்ன கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம கொடுக்குற நிலைமையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எப்படிலாம் எங்கேருந்துலாமோ கிடைக்கும். இப்போ நான்லாம் ட்ரைனிங் செஷன் போகிறேன் அப்படின்னா, லைவ் ட்ரைனிங் செஷன் போகிறேன் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரே பாசிட்டிவாக மாறிடும். எப்படினாலும் மாறிடும். அது எப்படி மாறுது அப்படின்னா நம்ம கொடுக்குற எண்ணத்தில் இருக்கோமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நீங்கள் வந்து கொடுக்குற நிலைமையில் இருங்க. மற்றவங்க பேசுகிறதுன்னு எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஒன்று. ஆனால் எல்லாருமே அவங்கள வந்து பேசுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா ஈர்க்க ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் கொடுக்குற தன்மையில் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருந்துக்கோங்க. எல்லாருக்குமே நீங்கள் யார் என்ன பண்ணாலும் நீங்கள் கொடுக்க, அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க ரிட்டன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன சாரி தேங்க்யூ ஃபாலோ பண்ணிடுங்க. புரியுதா? எவ்வளோ தப்புன்னா மனுஷன் அதாவது நான் யார் தெரியுமா அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. நான் டேரெக்டாக சொல்கிறேன். பவித்ரா யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தூக்கி போட்டு உடச்சிருங்க. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பவித்ரா ஒன்றுமே இல்லை, மிதுன் ஒன்றுமே இல்லை. தூக்கி போட்டு உடச்சிருங்க. எல்லாருமே ஒன்றா பாருங்கள். வெக்கமான சூடு சொல்றேன்னு இல்ல, நான் பண்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லணும் அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் பேசலாம்ல.
என்னன்னா நம்ம போய் பேசினாலும் வச்சிடறேன் அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. நம்ம பேசினாலுமே இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணானா அவ எடுப்பா பேசுவா. இதே இப்போ வந்து ஒரு ரீசன் ஒரு வேலிட் ரீசன் எடுத்து பேசலன்னா அது வந்து நியாயம். ஒரு நிமிஷம் நீங்க சாரி கேட்டீங்களா? கேக்கல. கேளுங்க. ரீசன் இல்லாட்டியும் கேளுங்க. என்ன நான் சார்? சொல்றேன்ல, இப்ப மறுபடியும் சொல்றேன். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு நான் நல்லவனா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னாலும் சொல்லலாம். ஆமா இல்ல பவித்ரா நீங்க சொன்னது கரெக்ட்னு நான் உங்களுக்காக சொல்லலாம். ஆனா இருக்கிறதா சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி நீங்க ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாம். இன்னொன்று உங்களை நான் பாராட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள் டேரெக்டா ஒரு லைவ் செஷனில் கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்குது. மன்னிப்பு கேட்கறதுக்கும் தைரியம் வேணுமே. தைரியம் கேட்டு இதுக்கே தைரியம் இருக்குமோ மன்னிப்பு கேட்கறதுல இந்த விஷயம் கேட்ட வேண்டியதானே? யாராக இருந்தாலும் கேட்டுருங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ தப்பு இருக்குன்னு அதான் சொன்னேன்ல, எவ்வளோ தப்பு இருக்குன்னு கேட்க வேண்டாம். எவ்வளோ தப்பு இருந்தால் மன்னிச்சிரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரு கூடயும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறீங்க. இல்ல அவளுக்கு வந்து பேசக்கூடாதுன்னு இல்லை. எப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்தோடனே நம்மள மறந்துட்டாங்க. நம்ம வந்து நிறைய பண்ணிருக்கோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா அவ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கொடுக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதை விட்டுருங்க. நீங்க என்ன கொடுக்க முடியும் கொடுங்க. எக்ஸ்பெக்டேஷனை விட்டுருங்க. சந்தோஷம் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில இருங்க. எல்லாத்துக்குமே கொடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவங்க கிட்ட இருந்து வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிங்க. நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது சொல்கிறேனே, செகண்ட் இயர் ஜூனியர்ஸ் எல்லாருமே யாரை தெரியுமோ என்னை தெரியும். ஆனால் எனக்கு அவங்கள பேர் கூட தெரியாது. நம்ம இருக்கிற ஆர்கனைசேஷனில் கூட நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சார் எனக்கு அவங்களுக்கு தெரியாது. சொல்லுங்கள் சார் எங்கே மீட் பண்ணியிருந்தோம், ஹாய் சார் சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா, நான் அந்த கொடுத்த பாசிட்டிவிட்டி நான் கொடுக்குற திறமையில் இருப்பேன். ஹாய் சொல்லுவேன், ஸ்மைல் பண்ணிடுவேன். ஜூனியர்ஸ் நான் வந்து என்னென்னா எங்கே பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுவேன். ஸோ இது எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கொடுக்குற தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா 1000 பேர் உங்களுக்கு தேடி வருவாங்க. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒருத்தர்கிட்ட டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கோடிக்கணக்கான பேர் கொடுக்கலாம் சந்தோஷத்தை. நீங்கள் கொடுக்குற தனிமையில் மாறினீங்கன்னா அதெல்லாம் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. செல்ஃப்லெஸ்லாம் மாறிடுங்க. எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. ரைட்டா? இது ஃபஸ்ட்டு நான் சொன்னதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு அப்புறம் சேலஞ்சு தான் டேரெக்டாக கேளுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். மருந்து கொடுத்து மாத்திரையை வந்து போடுங்க. சரியா? சாரி தேங்க்யூ அப்படிங்கிற மாத்திரை வந்து போடுங்க. சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, லெட்டர் எழுதிருங்க. ரைட்டா? சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஓகே சார், லெட்டர் எழுதிருங்க, மெசேஜ் அனுப்புங்க, அப்ளை பண்ணிட்டு சொல்லுங்க. ரைட்டா? சூப்பர், வேற லெவல். ஓகே சார். நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மேபி இது வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். செம வேற லெவல். வேற எதுவும் முக்கியமான கேள்விகள் இருக்கா? இல்லை என்னோட ஆன்சரை சொல்யூஷன் சொல்லிடுவா. ரைட், ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ டெசிஷன் மேக்கிங்கில் நான் இன்னொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன். டெசிஷன் மேக்கிங்கில் 2 விஷயம். பவித்ரா கேளுங்க. பவித்ரா ரைட்டு. டெசிஷன் மேக்கிங்கில் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று மற்றவங்க நல்லதாக இருக்காங்கிறது பார்ப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து நினச்சி பார்ப்பேனா அப்படிங்கிறது பார்ப்பேன். இது 2 இருந்துச்சு அப்படின்னா பண்ணிடுவேன், டெஃபினட்டாக பண்ணிடுவேன். இது ரெண்டுமே இருந்தாலும் இன்னொரு சேலஞ்சு, ஒரு டவுட் இருக்குது, இது எப்படி என்னால் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அப்போ இந்த 3ஆவது விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த 3ஆவது விஷயங்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரில. ஆனால் எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா சிக்னல். நீங்கள் வந்து உண்மையாகவே நான் சொன்ன அந்த ஒழுக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, மற்ற உயிர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, 100% நீங்கள் வந்து நான் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சிக்னல் கொடுக்கும், உங்கள்கிட்ட பேசும். சிக்னல் கொடுக்குறது எப்படி கொடுக்கும் அப்படின்னா வார்த்தைகளால் பேசும், நம்பர்ஸால் பேசும். இன்றைக்கே ரெண்டு சிக்னல் எனக்கு கிடச்சிது. சில விஷயங்கள் நோட் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 144ங்கிற நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 144 அப்படின்னு வரும், 444 வரும், 777 வரும். இது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப போட்டு ரிசர்ச்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னென்னா இது நீ பண்ணுறோன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த சிக்னல் கிடைக்குதா, ரைட்டு, அப்போ நீ பண்ணுறது கரெக்டாக ட்ராக்கில் போயிட்டு இருக்க, தொடர்ந்து போ அப்படிங்கிற ஒரு சிக்னல் நான் எடுத்துப்பேன். இது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அது அந்த அவேர்னஸ், இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த கவனங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் நோட் பண்ண முடியும். அதுக்காக பர்பஸாக போயிட்டு நீங்கள் இந்த ஒரு 444 நம்பரை பார்த்துட்டு பாசிட்டிவ் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறது வந்து இல்லை. எதர்ச்சியாக அவங்க கண்ணில் படும். நீங்கள் கவனத்தோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதாவது எந்த நம்பர்னு அந்த கவனம் இல்லை, கவனமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ எதர்ச்சியாக கண்ணில் டக்குன்னு நம்பர் படும். இந்த மாதிரி சிக்னலுங்கிறது எனக்கு வந்து கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
அப்படி கிடச்சிது அப்படி அது இது வந்து தேர்ட் லெவல் ஆஃப் ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். ரைட்டா? சிலவங்களுக்கு என்னென்னா இன்ஸ்டிங்க்ட், சில உள்ளுணர்வு சொல்லும் இந்த விஷயத்தை பண்ணிடுன்னு சொல்லி உள்ளுணர்வு சொல்லுது. அந்த உள்ளுணர்வு சொல்கிறது கேளுங்க. உள்ளுணர்வு சரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்க நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். உள்ளுணர்வு சில டைம் உள்ள சொல்லும்போது அதை கேட்டுருங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இன்னும் நான் சொல்யூஷனை சொல்கிறேன். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ண மூடி இப்போ நான் அந்த பவித்ரா சொல்லும்போது நான் நிறைய கேள்வி கேட்கும்போது அவங்க யோசிச்சாங்க பார்த்தீங்களா? யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படி அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா கேட்க சொல்யூஷன் டெஃபினட்டாக வரும். அதுக்கு தான் மெடிடேஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா? மெடிடேஷன் பண்ணும்போதும் கண்ண மூடி நமக்கு கேள்வியில் கேட்க சொல்யூஷன் வந்து எல்லா டேட்டாவுமே இங்கே இருக்குது. யூனிவர்சலி கனெக்டட் நம்ம ஆல்ரெடி. ஸோ நம்ம சொல்யூஷன் நம்ம வந்து நினச்சா நமக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துட முடியும். அதை மீறி நம்ம சில டைம் சில விஷயங்கள் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட சொல்யூஷன் கிடைக்கலங்கிற போது ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களுக்குள்ள சொல்யூஷன் இருக்குங்கிறத நம்ம நீங்கள் நம்புங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி நான் கிராட்டிடியூடோடு இருக்கிறேன், நான் எல்லா வீரர்களுக்கும் உதவி பண்ணுறேன். இதெல்லாம் இருந்தாலும் சில டைம் எனக்கு வந்து நான் சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன பண்ணனே தெரில. ஒரு சூழ்நிலை உருவாகிடுது, ஒரு சேலஞ்ச் ஆகிடுது. வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அப்படின்னா தேர்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா சரண்டர் ஆயிடணும். சரண்டர் மீன்ஸ் என்னது? அந்த டேக் ஒன் டூவில் வந்து நான் அதாவது 2 பேர் சண்டை போடுவாங்க. டேக் ஒன் டூ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சண்டை, WWEயில் 2 பேர் சண்டை போடுவாங்க. குத்து சண்டையில் 2 பேர் சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது சண்டை போட்டே இருக்கலாம். ஒரு பாயிண்டில் யாரோ ஒருத்தர் கிவ் அப் பண்ணால் தான் இன்னொருத்தன் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி நான் தான், அதாவது சரண்டருங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த விஷயம் தான் அந்த சரண்டர் பண்ண விடாமல் தடுக்கிறது. நான் இதை பண்ணிடுவேன், நம்ம இதை பண்ணுவோங்க அப்படிங்கிற முயற்சி எடுக்கணும், ரைட்டு. ஆனால் ஒரு பாயிண்ட்டில் நம்ம என்ன தான் எஃபர்ட் எடுத்திருந்தாலும் சில டைம் நம்மளை கையை மீறி சில விஷயங்கள்லாம் போயிடும். என்னோடய எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. சில ட்ரைனிங் செஷனே நம்ம பண்ணும்போது வேலிடேஷன் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஹாலை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஹால் கிடைக்கல. பிளான் வச்சுருந்த எல்லாமே அந்த ஹால் இல்லை. அப்போ டக்குன்னு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்போது அப்போ நான் பண்ணுறது என்னென்னா சரண்டர் தான். என்னால் முடிஞ்சது நான் பிளான் ஆல்ரெடி நான் செஷனில் நடுவில் நான் லைட்டாக சொல்லியிருந்தேன். இதை நான் இன்னும் டீப்பாக சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிட்டேன். என்னோடய எஃபர்ட்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். விச் மீன்ஸ் இதெல்லாமே நம்ம நினைக்கிறது, நம்மளை மீற அந்த அல்டிமேட் பவரோட நம்ம நினைக்கிறது. அது உங்களோட பிலீஃப் என்னவாக இருக்கலாம். என்னால் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும் யூனிவர்ஸே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரண்டர் மோடு. அவ்வளோதான். நான் பண்ணிட்டேன், முயற்சி பண்ணிட்டேன். நான் ஒன்றுமே இல்லை, அதாவது விச் மீன்ஸ் அதுதான், நான் ஒன்றுமே இல்லை, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் சயின்டிஃபிக்கலாக என்ன அப்படின்னா அப்போ நீங்கள் நான் அப்படிங்கிறது அகங்காரம் அந்த இடத்துல உடஞ்சிருது. நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது அகங்காரத்தை உடச்சிடுறீங்க. உடச்ச உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா மனசு 0 ஆயிரும். அது மனசு ஓடிட்டே இருக்கும். நான் யார் தெரியுமா நான் பண்ணிடுவோம் சொல்லி ஓடிட்டு இருந்த மனசு, இந்த தாட்ஸ்லாம் இந்த ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். மனசு ஓடிட்டே இருந்துச்சுன்னா சொல்யூஷன் கிடைக்காது. மனசு எப்போ அமைதியாக ஸ்டில்லாக மாறுதோ அப்போ தான் அந்த இடத்துல சொல்யூஷன் பறக்கும். அப்போ நீங்கள் சரண்டர் மோடுக்கு போயிட்டீங்க, நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்து ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. மனசு 0 ஆயிரும். மனசு 0 ஆகணும்னு என்ன நடந்தோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக பிறந்துடும். ஸோ அந்த நம்பிக்கைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சரண்டர் மோடு போயிடணும். பட் அந்த சொல்யூஷன் கிடச்சிரும். சொல்யூஷன் கிடச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம். இன்னொன்று இப்போ ட்ரெயின் வந்து போயிட்டு தான் இருக்குது. எப்படியும் ட்ரெயின் போய் சேர வேண்டிய இடத்துல சேர தான் போகுது. சரியா? லக்கேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்க. லக்கேஜை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ட்ரெயினில் போகிறதும் உங்கள் விருப்பம் தான். ட்ரெயின் போகும்போது லக்கேஜ் தூக்கி ட்ரெயின்லேயே லக்கேஜ் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருங்க. ட்ரெயினில் நீங்கள் போங்க. அப்போ நிம்மதியாக போகலாம்ல. எப்படி ட்ரெயினில் போய் தான் ட்ரெயின் போய் சேர தான் போகுது. ஸோ அதான் அந்த என்ன நான் எப்படியா பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி நடக்கிற அந்த டைமில் சரண்டர் மோடு போயிருங்க. நீங்கள் உங்களை வந்து ஒரு கருவியாக பார்த்துங்க. அந்த இடத்துல நான் எதுவும் பண்ணல, நான் ஒரு கருவியாக இருந்து இந்த விஷயத்த பண்ணுறேன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் சொல்கிறார். என்னென்னா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை பல. அதாவது எப்படின்னா விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனாகி இறைவன் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லை. அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீ தான் பார்த்துக்கணும். அதான் மீனிங். இலானடி சேர்ந்தாருக்கு நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. யார் ஒருத்தர் வந்து சரண்டர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து துன்பமே இல்லை. அதாவது இன்னொன்று என்ன, எதிர்பார்க்காத மாதிரி அந்த சூழ்நிலை நடந்தாலும் அது அவங்களை அஃபெக்ட் பண்ணாது.
ஏன்னா நீ உங்களோட பெஸ்ட்டு முயற்சியை பண்ணிட்டீங்க, நீ தான் பார்த்துன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டீங்க, இதான் நடந்திருக்கும் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுறீங்க. ஸோ வந்து அந்த ஒரு துன்பங்கிறது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இப்படி நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் நடக்கிறதோ சூப்பராக நடந்து முடிஞ்சிடும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரோக்ராம்லாம் வேறு லெவலில் நடந்துச்சு. நான் 50 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன். 150 பேர் வந்து செஷன் வந்து வேலிடேஷன் நடந்துச்சு. அந்த ஒரு நடக்கவே நடக்காதுங்கிற இந்த சூழ்நிலை மாறி 150 பேர் வந்து வேலிடேஷனில் அந்த டக்குன்னு அந்த சூழ்நிலை மாதிரியான வேறு லெவலில் இம்பாக்ட் நடந்திருக்கு. ஸோ சொல்யூஷன் வந்து சரண்டர். இன்னொன்று சொல்கிறேன், வெற்றி தோல்வி, அதாவது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வின்னு இருக்குல்ல, வெற்றி தோல்விக்காக நம்ம வந்து நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். அது ஒரு கேம், வாழ்க்கைங்கிறது ஒரு கேமு. அந்த வாழ்க்கைங்கிற கேமை நம்ம வந்து ஜெயிக்கிறோம். பிறக்கும் போதே இறக்குறதுங்கிறது முடிவாயிருச்சு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ வாழ்க்கையை ஒவ்வொரு நாளுமே நம்ம கேம் மாதிரி விளாண்டா அதை நம்ம வந்து சுவாரஸ்யமாக கேம் விளாடுவோம். எப்படி ஆடுவோம் நம்ம ஃபுல் இன்வால்மெண்ட்டோட 100% ஃபோக்கஸோட. பிடி பீரியட் இப்படி போயிடும், 45 செகண்ட் 40 மினிட்ஸ் இப்படி பேர் ஏன் போகுது அப்படின்னா டைம் இப்படி போகிறது ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கோம், ஃபுல் ஃபோக்கஸாக அந்த கேம் விளாடுவோம். அதனால் பிடி பீரியட் அப்படி பேருதா. அப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை விளாண்டா, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை விளாண்டா டைம் இப்படி போகும். ஆனால் என்னென்னா வாழ்க்கையில் ஆடும்போது அதை வெற்றி தோல்விங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து விளாடுவோம். அதை மீறின ஒரு விஷயம் இருக்குது. வெற்றி தோல்வின்னு பார்த்து வாழ்க்கையை அந்த கேம் விளாடாமல் அதுவே சூப்பரான விஷயந்தான் ஒன்று. ஆனால் அதை விட சூப்பரான விஷயம் என்னென்னா வெற்றி தோல்வியை பார்க்காம எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த செஷன்னால் எத்தனை பேர் வாழ்க்கையில் மாறுறாங்க தெரியாது. இந்த செஷன் மூலிமா எனக்கு எதுவும் பிரயோஜனம் கிடைக்குமா தெரியாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், நான் எனக்கு நியாயம் தர்மம்னு படுது நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து வெற்றி தோல்வியாக பார்க்காம பிடிச்சிருக்கு பண்ணுங்க. அப்படி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல, வாழ்க்கையை வந்து இப்படி வாழ்ந்துடலாம், சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். இன்றைக்குள்ள சொல்யூஷன் என்ன, சரண்டர். நேற்று உள்ள கொடுத்த டாஸ்க்கு இந்த கொஸ்டின் கேட்கல இன்றைக்கி. ரைட், எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். நாளைக்கு வந்து சாட்டர்டே வந்து நாளைக்கு என்ன பிளான்னா நேச்சர். சாட்டர்டே சண்டே வந்து என்ன செஷனாக இருக்க போகுது அப்படின்னா நான் வந்து செஷன் எடுக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே என்ன செஷனாக இருக்க போகுது அப்படின்னா ஒரு நேச்சர் அவேர்னஸ். திருநெல்வேலியில் வந்து ஒருத்தங்க வந்து விஎம் சித்திரம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வந்து ஒருத்தங்க வந்து இயற்கையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு மென்ஸ்ட்ரல் அவேர்னஸ் வந்து சண்டே வந்து ஒருத்தங்க கொடுக்க போகிறாங்க. இது ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த டைமில் இயற்கை தான் நம்ம இருப்போம் ஒன்று. ரெண்டாவது நம்ம உடம்பு பார்த்துக்கிட்டா தான் எதனாலும் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது ரெண்டு பேர்ட்டுமே ரிசோர்ஸ் பர்சன் நான் ஹெல்ப் கேட்டுருக்கிறேன். ஸோ அவங்க அதை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே இதே டைமிங்கில் நம்ம ஈவினிங் மட்டும் நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். இதை நான் ஷேர் பண்ண நினச்சது. நீங்கள் நிறைய மேபி என்ன தெரியல, நிறைய கண்டென்ட் உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கு.